மலேசியாவின் தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகமான UPNM-இல் ராணுவ பயிற்சி அகாடமியில் நிகழ்ந்துள்ள பகடிவதை தொடர்பாக உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் பாதுகாப்பு அமைச்சுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். மாணவர் நலன் பாதிப்பது மட்டுமின்றி நாட்டில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் இத்தகைய கொடுமைப்படுத்தும் கலாச்சாரம் நீடிக்கக்கூடாது என்று அவர் கூறினார். விழா எலும்புகள் முதுகுத்தண்டு முறிவு ஏற்படும் அளவுக்கு இச்செயல் இருப்பதால் தாம் இதை தீவிரமாக எடுத்துக் கொள்வதாகவும் மாமன்னர் குறிப்பிட்டுள்ளார். இது ஒரு மனிதாபிமானமற்ற செயல் என்றும் ALK UPNM-இல் பல முறை கொடுமைப்படுத்துதல் வழக்குகள் நடந்துள்ளதால் பாதுகாப்பு அமைச்சு இதை தீவிரமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் தாம் விரும்புவதாக தனது அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் மாமன்னர் பதிவிட்டுள்ளார். வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் தனது வீட்டின் குளியலறையில் தண்ணீர் நிரப்பப்பட்ட கொள்கலனில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். 2 நாட்களுக்கு முன்பு மாலை 4 மணி அளவில் தும்பாட் தமன் ஆருஸ் பெர்மாய் ஜலான் பாடான் ருக்மா என்ற இடத்தில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக தும்பாட் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது கைரி ஷஃபி கூறினார். 34 வயதான அந்த நபரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக தும்பாட் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இந்த சம்பவம் குறித்து ஊகங்களை வெளியிட வேண்டாம் என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் தனி உரிமையை மதிக்க வேண்டும் என்றும் முகமது கைரி ஷாஃபி பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினார். இஸ்லாமிய உலகமும் உம்மாவும் எதிர்கொள்ளும் தற்போதைய சூழ்நிலை வரலாற்றில் மிகவும் கடினமான மற்றும் சவாலான தருணங்களில் ஒன்றாகும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவின் ரியாத்தில் நடைபெற்ற இஸ்லாமிய உச்சி மாநாட்டில் அவர் தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் பகிரப்பட்ட உரையில் இதை தெரிவித்துள்ளார். இருப்பினும் பாலஸ்தீன மக்கள் மீது இழைக்கப்படும் வன்முறை, அழிவு மற்றும் துன்பங்களுக்கு தீர்வு காணும் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். இஸ்ரேல் நாகரிக நாடுகளின் வரிசையில் சேர்ந்தது அல்ல என்றும் அதன் காட்டுமிராண்டித்தனத்திலிருந்து மத்திய கிழக்கை மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக ஒழுங்கையும் பாதுகாக்க விரைவான மற்றும் உறுதியான நடவடிக்கை அவசியம் என்றும் அன்வார் வலியுறுத்தியுள்ளார். இஸ்ரேல் எல்லையை தாண்டிவிட்டது, காரணத்திற்கு அப்பாற்பட்டது, மனித நேயத்திற்கு அப்பாற்பட்டது. மேலும் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக அப்பட்டமாக இன படுகொலை செய்து வருகிறது என்று அன்வார் குற்றம் சாட்டினார். இந்த ஆக்கிரமிப்பு, பொருளாதார தடைகள், இடைநீக்கம் மற்றும் வெளியேற்றம் உட்பட சர்வதேச சமூகத்தின் உடனடி மற்றும் பயனுள்ள நடவடிக்கைக்கு அழைப்பு விடுப்பதை தவிர வேறு வழியில்லை என்றும் அவர்கள் இப்போது ஐக்கிய நாடுகளின் நிவாரண மற்றும் வேலை முகமையை காக்குவதன் மூலம் பாலஸ்தீனிய உயிர்வாழ்வின் உயிர் நாடியை குறிவைத்துள்ளதாகவும் அன்வார் குறிப்பிட்டுள்ளார். இந்தோனேசியா செல்வதற்காக தனது பாஸ்போர்ட்டை தற்காலிகமாக விடுவிப்பதற்கான மூவார் MP சையத் சாதிக் சையத் அப்துல் ரஹ்மானின் கோரிக்கையை மேல்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. இந்த விண்ணப்பத்திற்கு அரசு தரப்பு ஆட்சேபனை இல்லை என்று துணை அரசு வழக்கறிஞர் அஃபீப் அலி நீதிமன்றத்தில் தெரிவித்ததை அடுத்து நீதிபதி சே ருசிமா கசாலி இன்று விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டார். நாளை முதல் நவம்பர் 18ஆம் தேதி வரை ஜகார்த்தாவில் நடைபெறும் மன்றத்தில் கலந்து கொள்வதற்காக சையத் சாதிக் தனது பாஸ்போர்ட்டை தற்காலிகமாக விடுவிக்க கோரிக்கை விடுத்திருந்தார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் சையத் சாதிக்கிற்கு மொத்தம் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 10 மில்லியன் ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது. பெர்சாத்துவின் இளைஞர் பிரிவுக்கு சொந்தமான சொத்துக்களை அபகரித்ததற்காக சையத் சாதிக்கிற்கு மேலும் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 முறை திறம்படி தண்டனையும் விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இன்று காலை பெய்த கனமழையை தொடர்ந்து கோலாலம்பூர் மற்றும் கிள்ளானின் பல பகுதிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கம்போங் கிரிஞ்சிக்கு திரும்புவதற்கு அருகிலுள்ள கூட்டரசு நெடுஞ்சாலை உட்பட இது வழக்கத்தை விட கடுமையான போக்குவரத்து நெரிசலுக்கு வழிவகுத்துள்ளது. RRIM டோல் பிளாசாவில் இருந்து தமன்சாரா ஷாலாம் விரைவு சாலையில் 1 மணி நேர போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. முத்தியாரா டமன்சாரா அருகே பெர்சியாரான் சூரியன் என்ற இடத்தில் காலை 8:10 மணி அளவில் 5 வாகனங்கள் வெள்ளத்தில் சிக்கியதாகவும் இதனால் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாகவும் பிரித்தா ஹரியான் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கோலாலம்பூர் உட்பட ஸ்லாங்கூரில் உள்ள 5 மாவட்டங்களில் பெட்டாலிங், கொலாஸ்லாங்கூர், உலுஸ்லாங்கூர், கிள்ளான் மற்றும் கோம்பாக் ஆகிய இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. கோலாலம்பூரில் உள்ள ஊத்தான் ஜாபி காட்டுக்குள் குடும்பத்தினருடன் சுற்றுலா சென்ற ஆடவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
காட்டுக்குள் கூடாரமிட்டு தங்கிய மூவர் அதிகாலையில் அருகில் உள்ள ஆற்றில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது மூச்சு திணறல் ஏற்பட்டதால் 53 வயது ரோஸ்தான் மார்டிசா உயிரிழந்ததாக லிப்பிஸ் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் இஸ்மாயில் மான் தெரிவித்தார். காட்டுக்குள் சுவாச காற்று போதுமானதாக இல்லாத நிலையில் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாகவும் சம்பவ இடத்தில் எந்த ஒரு குற்றவியல் சம்பவங்களும் நிகழ்ந்ததற்கான ஆதாரங்கள் இல்லை என்றும் தடயவியல் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியதாகவும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.